ஹலோ வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் போட்டு ஒரு அருமையான புளிக்குழம்பு பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு அதில் எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க குழம்பு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒரு 10-15 பூண்டு பல்லு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு மல்லித்தலை எடுத்து நைஸாக அரைஞ்சி வச்சிருக்கோம். ஒரு துண்டு கருவேப்பிலை வச்சிருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 2 சில்லு தேங்காய் போட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன குட்டி ஸ்பூன்ல சும்மா ஒரு 4-5 வெந்தயம் போடுறோம். அது கூட ஒரு 2 மிளகு மட்டும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ உரிச்சு வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் உள்ள சேர்த்துடுறோம். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இப்போ நல்லா வணக்கிடுறோம். இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளியை இது உள்ளார சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிடலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா டிஷ் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வணங்கிடும். நான் கல் உப்பு தான் போடுறேன், அதனால சீக்கிரமாக அது வணங்கிடும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம அந்த வணக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயை இது உள்ளார போடுறோம். போட்டு நல்லா வணக்குறோம். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடுறோம். இது மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரைச்சி தூள். அதனால ஒரு அளவாக சின்ன கரண்டியில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் போடுறோம். அதை போட்டுட்டு இப்போ மறுபடியும் நல்லா வணக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ இதை அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காயும் ஓரளவுக்கு நல்லா எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்திடலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 சில்லு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் தேங்காயை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றினோன்னா ரொம்ப கொதிக்க வேண்டாம். வெண்டைக்காய் நம்மளுக்கு பிபிக்கு சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. பச்சையாகவும் சாப்பிடலாம். நம்ம இதை சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். இப்போது 4-5 மல்லித்தலை தூவி அப்படியே இதை இறக்கிடலாம். உங்களுக்கான சத்தான சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.